Good evening, everyone. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பவர் ஷெல் ப்ரொவைடர் அண்ட் ஃபைல் சிஸ்டம் இதை பற்றி பார்த்தோம். எப்படி ஒரு ஃபைல் சிஸ்டம் டைரக்டரிஸ், ரெஜிஸ்ட்ரி எடிட்டு, என்வரன்மெண்ட் வேரியபிள் இதெல்லாம் நேவிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆமா, அது சம்பந்தமா ஒரு குவிஸ் பார்த்துட்டு அடுத்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் எப்படி அதை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்றது, வேரியபிள்ஸ், அரேஸ், காஸ்ட் டேபிள் இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை வச்சு இந்த குவிஸ் பாருங்க. PowerShell providers and file system navigation. What is the main purpose of PowerShell provider? ஆடியபிளா இருக்கு நம்புறேன். அந்த மாதிரி ஸ்க்ரீனும் தெரியுது அப்படின்னு ட்ரஸ்ட் பண்றேன். இப்போ வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் PowerShell provider அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்றதா, இல்லை டிஃபரெண்ட் டேட்டா சோர்ஸ் அக்சசிபிள் லைக் ஏ ஃபைல் சிஸ்டம் இது மாதிரி மேக் பண்றதா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? சரி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? ஜூமா? ஓகே ஓகே. லைட்டா. ஓகே. ஓகேவா? இது ஓகே. எனக்கு ஓகே. இப்போ ஓகேவா? இது ஓகே ஜி. ஓகே. 200 ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டு மேக் டிஃபரெண்ட் டேட்டா சோர்ஸ் அக்சசிபிள் லைக் ஏ ஃபைல் சிஸ்டம். நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டம்ல எப்படி ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுவோமோ அது மாதிரி யூஸ் பண்றதுக்காக பவர் ஷெல்லால கொடுக்கப்பட்டது தான் பவர் ஷெல் ப்ரொவைடர். டு மேக் டிஃபரெண்ட் டேட்டா ஸ்டோர்ஸ் அக்சசிபிள் லைக் ஏ ஃபைல் சிஸ்டம், இதான் ஆன்சரு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பவர் ஷெல் ப்ரொவைடர்? இதுல எது பவர் ஷெல் ப்ரொவைடர் கிடையாது? ஃபைல் சிஸ்டமா, ரிஜிஸ்ட்ரியா, என்வரன்மெண்டா? கண்டிப்பா இதுதான் கிடையாது. மேல இருக்கிற மூணுமே வந்து பவர் ஷெல் ப்ரொவைடர் மூலமா அக்சஸ் பண்ண முடியும். இந்த எஸ்கியூஎல் சர்வர் மட்டும் பாத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் மாடுல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு தேவைப்படும், அப்பதான் அதை நீங்க அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து, வாட் டஸ் கெட் சைல்ட் ஐட்டம் C:, ஸ்கிரிப்ட்ஸ் டூ? இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸை சொல்லுமா, இதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் என்னென்ன ஃபோல்டரு, என்னென்ன டைரக்டரி, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணுமா, இல்ல எல்லா ஃபைல்ஸையும் இந்த C:, ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கிற ஃபைல்ஸை டெலீட் பண்ணுமா, இல்ல C:, ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள இருக்கிற டைரக்டரிய மாத்துமா? ஆன்சர் பாத்தீங்கன்னா, கெட் சைல்ட் ஐட்டம் C:, ஸ்கிரிப்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸோ இல்ல ஃபோல்டர் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றதுதான் கெட் சைல்ட் ஐட்டமோட வேலை. ஆன்சர் வந்து லிஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன்சைட் C:, ஸ்கிரிப்ட். இதான் ஆன்சரு. இந்த குவிஸ் பாக்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தத ஏதோ ஒரு இது வந்து அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஏதோ ஒன்று குழப்பிட்டு இருக்கும், கன்ஃபியூஷன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குவிஸ் பாக்குறதுக்கான நோக்கம். அதனால இது கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. விச் கமாண்ட்ல சேஞ்சஸ் யுவர் கரண்ட் ஒர்க்கிங் லொகேஷன் இன் PowerShell? எந்த கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நீங்க PowerShellல கரண்ட் ஒர்க்கிங் லொகேஷனை நீங்க மாற்ற முடியும்? கெட் லொகேஷனா, செட் லொகேஷனா, காப்பி ஐட்டமா, கெட் கண்டென்ட்டா? ஆன்சர் வந்து செட் லொகேஷன், அதான் ஆன்சரு. அடுத்து, விச் ஷார்ட்கட் இஸ் த சேம் அஸ் புஷ் லொகேஷன்? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, புஷ் லொகேஷன், பாப் லொகேஷன். இது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா புஷ் டி அப்படின்னு ஒன்று இருக்கும், புஷ் டி. அடுத்து, யூ வாண்ட் டு ரிட்டர்ன் டு யுவர் ப்ரீவியஸ் லொகேஷன் ஆஃப்டர் டெம்பரரி மூவிங் டு அனதர் டைரக்டரி. விச் கமாண்ட் ஷுட் யூஸ்? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். பாப் லொகேஷனா, கெட் சைல்டு ஐட்டமா, செட் லொகேஷனா, ரிமூவ் ஐட்டமா? ஆன்சர் வந்து பாப் லொகேஷன். வாட் வில் த ஃபாலோவிங் கமாண்ட் டூ? கெட் சைல்டு ஐட்டம் பார்த்து என்ன C:, லாக்ஸுக்குள்ள ஃபில்டர் என்ன டாட் லாக்ங்கிற ஃபைல்ல ஃபில்டர் பண்ணித்தா. எப்படி ஆர்டர் பண்ணணும்? சார்ட் ஆப்ஜெக்ட் லாஸ்ட் ரைட் டைம் வச்சு என்ன ஆர்டர்ல
டிசெண்டிங் ஆர்டர்ல, இறங்கு வரிசையில. ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுவா? டெலீட், இங்க டெலீட் கண்டிப்பா இது வராது. இங்க டெலீட்டுக்கான எதுவுமே கிடையாது. லிஸ்ட் லாக் ஃபைல்ஸ் ஷார்ட்டட் ஃப்ரம் நியரஸ்ட் டு ஓல்டஸ்டா, மூவ்ஸ் டாட் லாக் ஃபைல்ஸ் டு அனதர் ஃபோல்டர். மூவா? அதுவும் கிடையாது. சோர்ஸ் ஒன்லி எம்டி டாட் லாக் ஃபைல்ஸா, இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து டாட் லாக் ஃபைல்ஸை ஃபில்டர் பண்ணி நியூவஸ்ட்ல இருந்து ஓல்டஸ்டா லிஸ்ட் பண்ணு, அதான் ஆன்சர். இந்த கமாண்டோட வேலை இந்த இதான். டாட் லாக் ஃபைல்ஸ் அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணி சார்ட் பண்ணும் லாஸ்ட் ஐட்டம்ல, அதான் நியூவஸ்ட்ல இருந்து ஓல்டஸ்ட். டிசெண்டிங்னா லேட்டஸ்ட் தானே வரும். Which command creates a new text file named report.txt in C:report? C:reports ஃபோல்டர்ல எந்த கமாண்ட் வந்து report.txt கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பி ஐட்டமா கிடையாது, கெட் கண்டென்ட்டா கிடையாது, செட் கண்டென்ட்டா கிடையாது. இந்த ஒரே இதுதான். நியூ ஐட்டம் ஹைஃபன் பாத்து, எந்த பாத்துல என்ன ஃபைலு, இது ஃபைலா டைரக்டரியாங்கிறது இதுதான் மென்ஷன் பண்ணும். ஹைஃபன் ஐட்டம் டைப் ஃபைல்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபைலு. இதுதான் ஆன்சர். நியூ ஐட்டம் ஹைஃபன் பாத்து, எந்த பாத்துல உள்ள ஃபைலு, அது என்ன டைரக்டரியா இல்ல ஃபைலா, ஐட்டம் டைப். இந்த கமாண்ட் தான் உங்களுக்கு வந்து நியூ டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். அடுத்து, ஹவு டு யூ அக்சஸ் என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் இன் PowerShell? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஜஸ்ட் இஎன்வி கோலன் கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த சைல்ட்ஸ் ஐட்டம் ரிஜிஸ்டர் கிடையாது, சைல்ட் ஐட்டம் இஎன்வி, கெட் லொகேஷனா கிடையாது, செட் லொகேஷனா கிடையாது. கெட் சைல்ட் ஐட்டம் இஎன்வி கோலன், இதான் ஆன்சர். கெட் சைல்ட் ஐட்டம் இஎன்வி கோலன். அடுத்து, வாட் டஸ் த ரிகர்ஸ், இந்த ஸ்விட்ச் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். பாராமீட்டர் இன் கெட் சைல்ட் ஐட்டம் டூ. இந்த ரிகர்ஸ்ங்கிற ஃபிளாக் நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? ரீட்ஸ் ஃபைல் கண்டென்ட் லைன் பை லைனா ரீட் பண்ணுமா, இல்லை அப்ளை சேஞ்சஸ் டு ஆல் ரெஜிஸ்ட்ரி கீக்கா, searches all subfolders under the specified folder, forces items deletion without confirmation. இதுவும் கிடையாது. ரீட் இதுவும் கிடையாது. அப்ளை ரிஜிஸ்ட்ரி இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து searches all subfolders அண்டர் த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர். இந்த கெட் சைல்ட் ஐட்டம்ல என்ன பார்த்து கொடுக்குறாங்களோ அந்த பாத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற அனைத்து சப் ஃபோல்டர்லையும் போய் சர்ச் பண்ணும். ஆன்சர் வந்து சி. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நான் இதை ஷேர் பண்றேன். லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் ஷேர் பண்ணிட்டேன் இருக்கு, ஆனால் நான் இது செஷன் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை நான் அன்னைக்கு பார்த்தேன், நாளைக்கு பண்ணிடுறேன் ரெண்டு ஒட்டுக்கா. இதுல எதுவும் டவுட்ஸ்னா சொல்லுங்க, இல்லைன்னா இன்னைய கிளாஸ் பார்க்க போயிடலாம். வீடியோ அப்டேட்டட் தானே ஜி? என்ன கத்தி? டேட்டாபேஸ் மாஸ்டரியில வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கேயும் பண்றேன். அது ஆக்சுவலா பிரைவேட்ல இருக்கும். ஒரு இமெயில் ஐடி கொடுத்து டேட்டாபேஸ் மாஸ்டரிக்குள்ள இருக்காதா? யாரு? டேட்டாபேஸ் மாஸ்டரிக்குள்ள இருக்காதா அந்த சேனலுக்குள்ள? ஆமா, அங்கதான் இருக்கும். ஆனா பப்ளிக்ல இருக்காது, பிரைவேட்ல இருக்கும். அது நான் உங்களுடைய ஜிமெயிலுக்கு தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும், ரெக்கார்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். சரி, ஓகே ஜி, பாக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இதுல எப்படி ஒர்க் பண்றது PowerShell யூஸ் பண்ணி பார்க்கலாமா? க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. வேரியபிள்ஸ் அப்படின்னா தமிழ்ல மாறிகள் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா டைப்ஸ்னு தரவுகளின் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. வேரியபிள்ஸ்னாவே இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப டைனமிக்கா ஸ்கிரிப்ட்ல ப்ராசஸ் பண்றதுக்காக. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான். டாலர் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க. இன்டிஜரா இருந்தா நம்பர், ஸ்ட்ரிங்கா இருந்தா டபுள் கோட் அந்த வேல்யூ. எக்ஸாம்பிள் பாருங்க, டாலர் நேம் ஈக்குவல் டு SQL DBA, டாலர் சர்வர்ஸ் ஈக்குவல் டு அட் பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட் server1, server2. எப்படி கொடுக்குறீங்க? இது ஒரு வேல்யூ வாங்குறோம், மல்டிபிள் வேல்யூஸ் வாங்குறேன் அட் கொடுத்து.
இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி ஒரு வேரியபிள் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அரேஸ், ஹாஷ் டேபிள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேரியபிள்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அதில் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கும், தட் ஹோல்ட்ஸ் ஏ வேல்யூ. அதுக்காக தான் ஏன் இந்த மாதிரி வேணும், உங்களோட ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது ஒரு வேரியபிளில் ஏதோ ஒரு வேல்யூ உங்களுக்கு வச்சு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை வந்து வேல்யூஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஜென்ரல் ரூல், டப் ரூல் என்னன்னா, பவர் ஷெல்ல எல்லா வேரியபிள் நேமே டாலர் அப்படின்னு ஆரம்பிக்கும். டாலர் ஏதோ ஒரு பேர் நீங்க கொடுத்துக்கலாம், டாலர் கார்த்தி, என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். யூ கேன் ஸ்டோர் ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், அரேஸ் ஆர் ஈவன் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம், அரேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம் சின்டாக்ஸ் பாருங்களேன், டாலர் இதை வேரியபிள் நேம் ஏதோ ஒரு பேரு மீனிங்ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப. ஈக்குவல் டு வேல்யூ, எக்ஸாம்பிள் டாலர் நேம் ஈக்குவல் டு இது என்ன, டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அந்த அந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆயிரும், இந்த வேரியபிள் இருக்கிற இடத்துல. இந்த வேரியபிள்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன். அதுக்கு அது எதை ஹோல்ட் பண்ண போது, ஏதோ ஒரு வேல்யூ, நம்பரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை அரேயோ இல்லை ஆப்ஜெக்டோ. இப்போ புரியுதுல்ல. இப்போ இது டாலர் நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்கிறதுனால ஸ்ட்ரிங் இருக்குது, டாலர் ஏஜ்ங்கிறது இன்டீஜர்ங்கிறதுனால இன்டீஜர் வேல்யூ இருக்கு. இது அரையா இருந்தா இங்க அரையா இருக்கும், அரே ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி வரும். சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ரொம்ப பேசிக்கா இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணியா? கார்த்தி, எக்ஸிக்யூட் பண்ணியா? நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஓகே. பேசிக்கா இருக்கும் ஒரு சில பேருக்கு. நீங்க இதை நான் வந்து டார்கெட் பண்றது காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கும், ஈவன் ஒர்க் பண்றவங்க கூட கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சிலதை நம்ம வந்து நுனிப்புள் மேஞ்ச மாதிரி போயிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சேலஞ்சஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு ரீவிசிட் பண்ணும் பொழுது யூசிங் வேரியபிள்ஸ் இன் பவர் ஷெல் அந்த எக்ஸாம்பிள் தான். ஹேஷ்னு போட்டிங்கன்னா இது கமாண்ட் பண்ணி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, அது மாதிரி ஸ்ட்ரிங் வேரியபிள் டாலர் நேம் வந்து எஸ்கியூஎல்டிபிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். டாலர் ஏஜ்ல ஒரு நம்பர் வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறேன். அரே டாலர் ஸ்கில்ஸ்ங்கிறதுல அட்டு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்க கலெக்ஷனா கொடுத்துடலாம். அதான அரே. அப்புறம் ஆப்ஜெக்ட் வேரியபிள் அப்படிங்கிறது டாலர் இது ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இந்த பிஎஸ் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கொடுக்கணும். அட்டு கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து வெறும் வேல்யூஸா கொடுத்தோம்ல, இங்க வந்து அது ஒரு நீங்க ஒரு இதுவாகவே கொடுக்கலாம். நேம் என்ன டாலர் நேம்னு வாங்கு, ஏஜ் என்ன டாலர் ஏஜ் வாங்கு, ஸ்கில்ஸ்னா டாலர் ஸ்கில் வாங்கு, அந்த மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப டிஸ்பிளே இந்த வாங்குற இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம இங்க ப்ராசஸ் பண்றப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஷோ பண்ணோம்ல. அப்ப எப்படி டிஸ்பிளே பண்ணோம்னா, ரைட் ஹைஃபன் போஸ்ட் டபுள் கோட்ஸ் என்ன வரணுமோ அதை கொடுத்துட்டு கோலன் என்ன ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். கடைசியா கால் பண்றப்ப எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை கால் பண்ணணும். டாலர் நேமு, டாலர் ஏஜ், டாலர் ஸ்கில்ஸ், டாலர் எம்ப்ளாயி. இது ரன் பண்ணி பார்க்கலாமா. ரன் பண்றது இதை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா எஃப்ஐங்கிற இது வருது பாருங்க, ரன் ஸ்கிரிப்ட். எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணவா, ரன் ஆயிடுச்சு. பாருங்க, நேம் ஓகே,
ரைட் ஹோஸ்ட் பாருங்க நேம் கோலன் இந்த டாலர் நேம் வந்து எஸ்கியூஎல் டிபின்னு வந்திருக்கு பாருங்க தெரியுதா? இந்த எஸ்கியூஎல் டிபி எங்கேருந்து எடுத்துட்டு வருதுன்னா இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த வேல்யூவை கொண்டு வந்து அங்கே காமிக்குது. அது மாதிரி ஏஜ் கோலன் டாலர் ஏஜ்ங்கிறது எதை எடுத்துட்டு வருது? இந்த வேல்யூவை ஏஜ்ல ஸ்டோர் ஆயிருக்குல்ல அதை நம்ம கால் பண்றது மூலமா இங்க எடுத்துட்டு வருது. அடுத்து ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு டாலர் ஸ்கில்ஸ். டாலர் ஸ்கில்ஸ்ல பாருங்க 4 ரெக்கார்டு இருக்கு. இது அப்படியே கொண்டாந்து பிரிண்ட் பண்ணது பாருங்க. டாலர் ஸ்கில்ஸ் அப்படின்னு கால் பண்ணா எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன், பேக்கப், ரீஸ்டோர். அடுத்து எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு எதை கால் பண்ணுதுன்னா டாலர் எம்ப்ளாயி. டாலர் எம்ப்ளாயி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்க. டேபிள் ஃபார்மட்ல பிரிண்ட் ஆகுது. நேம் அப்படிங்கிறது டாலர் நேம். டாலர் நேம் என்ன வேல்யூ இருக்கு? எஸ்கியூஎல் டிபிஏ. ஏஜ் அப்படிங்கிறது 35. ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வரிசையா எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன். இந்த இந்த மூணையும் ஒரே லைன்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் கஸ்டம் ஆப்ஜெக்டோட அட்வான்டேஜ். இந்த 3 லைனா எழுதுறதுக்கு பதிலா அதே வேல்யூவை நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இது புரியுதுல்ல? எது டவுட்ஸ்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா நம்ம அடுத்தது போயிடலாம். இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரைட் ஹோஸ்ட் பிரிண்ட் ஆமா ஆமா பிரிண்ட். ஆமா. ஓகே ஜி. நார்மல் C++ ஓட கம்பைன்ல ஆமா அந்த எல்லாமே யூனிக்ஸ். டிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்டே அவர்தான். இந்த எல்லா ப்ரோக்ராமிங் பாத்தீங்கன்னா எய்தர் C++ இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அடுத்து ஒரு ஏற்கனவே பார்த்ததுதான் டிஸ்பிளே வேரியபிள் வேல்யூஸ். யூ கேன் சிம்பிளி டைப் வேரியபிள் டு see its வேல்யூ. இதுவும் சரியா தெரியலையா? இருங்க ஓகேவா? டிஸ்பிளே வேரியபிள் வேல்யூஸ் யூ கேன் சிம்பிளி டைப் த வேரியபிள் டு see its வேல்யூ. ஜஸ்ட் இந்த டாலர் நேம்னு கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். அது ஏதோ ஒரு ஃபார்மட்ல இந்த ரைட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் வரும். ரைட் ஹோஸ்ட் வெல்கம் டாலர் நேம் அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்குது இங்க எடுத்து வந்துடும். இப்போ நம்ம பார்த்ததே தான் அதே ஸ்கிரிப்ட் தான், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு வெவ்வேறு ஸ்டைல்ல டைரக்டாவும் இது பண்ணுவோம். ரைட் அவுட்புட், ரைட் ஹோஸ்ட் 3 விதமா. ஃபார்மட் மாத்திரம்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. சின்னதாவே கேக்குங்க ஜி. எனக்கு அது சின்னதாவே இருக்கட்டும். தெரியுதா சின்னதா இருந்தா? தெரியுது தெரியுது. ஈகிள்ஸ் ஐ வியூல ஓவர் வியூ பார்க்கும்போது குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்படிதான் இருந்துச்சு. இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கவா? இல்லை சின்னதாவே இருக்கட்டும், கரெக்டா இருக்கு. ஓகே. இது என்னன்னா நம்ம பார்த்ததே தான். திஸ் கவர்ஸ் ஆல் டைப் ஸ்ட்ரிங் நம்பர் அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ஆல்சோ ஷோஸ் டிஃபரண்ட் அவுட்புட் ஸ்டைல்ஸ். டைரக்டாகவும் இருக்கும், ரைட் அவுட்புட், ரைட் ஹோஸ்ட் இந்த மாதிரி விதமா அது இது பண்ணோம். ரன் பண்ண போறேன். வந்துருச்சு பாருங்க. முன்ன பார்த்ததே தான். டாலர் நேமு, டாலர் ஏஜ், டாலர் ஸ்கில் அரே வேரியபிள், டாலர் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வேரியபிள், இந்த மூணையும் நான் டிஃபைன் பண்ணி வச்சுங்க. இப்போ டிஸ்பிளே பண்ணணும். டாலர் நேம் இந்த வந்துருச்சா? எஸ்கியூஎல் டிபிஏ. இதுதான் டாலர் நேமோட அவுட்புட். இந்த டாலர் நேம். அடுத்து ரைட் அவுட்புட் டாலர் நேம், அதோட அவுட்புட்டும் அதே தான், சேமா தான் வரும். அடுத்து ரைட் ஹோஸ்ட் வெல்கம் டாலர் நேம்.
இப்போ ஏதோ ஒரு ஃபார்மட்ல வேர்டிங்ஸ் எல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்த பிறகு இந்த டாலர் நேம் கால் பண்றப்ப டாலர் நேம்ல என்ன இருக்கோ அது சேர்ந்து வரும். வெல்கம் பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு எஸ்கல் டிபின்னு வருது. அடுத்து நம்பர் வேரியபிள் டாலர் ஏஜ்னு கால் பண்ணீங்கன்னா 35 டைரக்டா வந்துடும். இல்ல ரைட் அவுட் கொடுத்து ஏஜ் இஸ் டாலர் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறப்ப ஏஜ் இஸ் 35 அப்படின்னு வருதா. அடுத்து அரே வேரியபிள் பாருங்க, டாலர் ஸ்கில்ஸ். டாலர் ஸ்கில்ஸ்னு என்ன வரும்? எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன், பேக்கப், ரீஸ்டோர் வரிசையா வருதா. எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், இதுதான் அதோட அவுட்புட். இந்த 4 லைன் எது டாலர் ஸ்கில்லோடது. அடுத்து இந்த ரைட் அவுட்புட் டாலர் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இதோட அவுட்புட்டும் பாத்தீங்கன்னா அதே தான். திரும்ப இன்னொரு தடவை வந்து பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன், பேக்கப், ரீஸ்டோர், இந்த 4மே இந்த ரைட் அவுட்புட் ஸ்கில்ஸோடது. இந்த 4 இதுவும் இந்த இடத்துல. அடுத்து ரைட் ஹோஸ்ட் டபுள் கோட் ஸ்கில்ஸ் கோலன் டாலர் ஸ்கில்ஸ் அப்படின்னு கால் பண்ணா இந்த ஸ்கில்ஸ் இந்த ஃபார்மட்டும் ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்ப இங்க அப்படியே வெர்டிகலா வந்துச்சுல காலம் மாதிரி, இப்ப ரோ வருது பாருங்க. டாலர் ஸ்கில்ஸ் தான் கால் பண்றேன். எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன், பேக்கப், ரீஸ்டோர். அடுத்து ஆப்ஜெக்ட் வேரியபிள் பாருங்க, டாலர் எம்ப்ளாயி அப்படின்னு கால் பண்ணா நேம் வந்து என்ன, ஏஜ் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, இந்த 3 பிரிண்ட் ஆகுது. என்ன ஃபார்மட்ல இப்ப பாருங்க, ரைட் அவுட் டாலர் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோன்னு நேம், ஏஜ், ஸ்கில் இந்த 3 ஃபீல்டு இங்க ஒட்டுக்கா வரணும். நல்லா பாருங்க, எம்ப்ளாயி கோலன் நேம் என்ன, ஏஜ் என்ன, அடுத்து இந்த டாலர் டாட் எம்ப்ளாயி டாட் நேம்னு கால் பண்றேன்னா இப்போ அதுக்கு இந்த ஃபீல்டு, டாலர் டாட் ஏஜ் டாட் இதுக்கு வந்து இந்த ஃபீல்டு. இன்னொரு ரோ இருக்குல்ல எஸ்கியூஎல் டிபிஏ, இந்த லைன் மட்டும் என்ன வருதுன்னு பாருங்க. டாலர் ஸ்கில்ஸ் மட்டும் நான் கால் பண்ணோம்னா எஸ்கியூஎல் சர்வர், பவர் ஷெல், ரெப்ளிகேஷன், பேக்கப் அப்படின்னு வருது, ரீஸ்டோரு. ரைட் அவுட்புட் டாலர் ஸ்கில்ஸ் தானே, இதுக்கு அவுட்புட் பாருங்க. இதுக்கு ஹரிசாண்டலா வருது. ரைட் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா வெர்டிகலா வருது, காலம் ரோ காலம் ஃபார்மட்ல. இது இந்த ஃபார்மட்டிங்காக இந்த இப்ப வரப்ப பாருங்க, ப்ரெசென்ட் பண்றப்ப எப்படி அழகா வருது பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் யூஸ் பண்றப்ப இந்த டைம்ல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வேரியபிளா டிஃபைன் பண்ணிட்டு இந்த மாதிரி கால் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நேம், ஏஜ், இந்த வேரியபிள டாட் வச்சு கால் பண்றது எல்லாமே ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ்னு பார்த்தோம்ல பழைய கிளாஸ்ல, ஆமா செகண்ட் செகண்ட் கிளாஸ்ல. அடுத்து ஒரு வேரியபிள் டேட்டா டைப்ஸ்ல எப்படி பவர்ஷெல் வந்து ஒரு டைப் வந்து அசைன் பண்றது, அதை வந்து நம்ம எப்படி ஒரு தெளிவா வந்து டிக்ளேர் பண்றது, அதுதான் பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் டாலர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு டேட்டாபேஸ், இன்டிஜர் டாலர் நம் ஈக்குவல் டு 100. இப்ப பூலியன் டாலர் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு டாலர் ட்ரூ ஆர் டாலர் ஃபால்ஸ். டேட் டைம் வந்து டாலர் டுடே ஈக்குவல் டு கெட் ஹைபன் டேட்.
பட் இதுவரை நம்ம பார்த்தப்ப ஸ்ட்ரிங்னு கொடுக்கல, டாலர் நேம் ஈக்குவல் டு எஸ்கியூஎல் டிபைன் கொடுத்தோம்ல மேல, நல்லா பாருங்க. அதுவாகவே அசைன் பண்ணிது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக பவர் ஷெல். அந்த அளவுக்கு அது ஒரு இன்டெலிஜென்ட்டா அதை கண்டுபிடிச்சிக்கிது பாருங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி. இங்க நான் வந்து எஸ்டிஆர் நேம்னே கொடுக்கல, எங்கனையும் பாருங்களேன். எஸ்டிஆர் ஸ்பேஸ் டாலர் நேம் நான் கொடுத்துருக்கேன் இல்ல, இன்ட் ஸ்பேஸ் டாலர் ஏஜ் நான் கொடுத்துருக்கேன் இல்ல, பாருங்க. பவர் ஷெல்லே இன்டெலிஜென்ட்டா என்னவோ அங்க வந்து என்ன டைப்போ அதை அசைன் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க யூ கேன் டிக்ளேர் இட் எக்ஸ்பிளிசிட்லி டு, நீங்க வெளிப்படையா கொடுக்கவும் செய்யலாம். ஸ்ட்ரிங் டாலர் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டாலர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு டேட்டாபேஸ், இன்டிஜர் டாலர் நம் ஈக்குவல் டு 100, பூலியன் டாலர் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு டாலர் ட்ரூ ஆர் டாலர் ஃபால்ஸ், டேட் டைம் டாலர் டுடே ஈக்குவல் டு கெட் டேட். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா டேட் வந்துடும். டபுள் டாலர் பிரைஸ் ஈக்குவல் டு இந்த 2 டெசிமல் வருது பாருங்க. இந்த ஃபோர்ஸ் டைப் வந்து ஆப்ஷனலா நீங்க கொடுத்துக்கலாம். இன்ட் டாலர் எஸ்ஏ ஈக்குவல் டு 5, ஸ்ட்ரிங் டாலர் பி ஈக்குவல் டு எஸ்கியூட், இந்த மாதிரி. இது வந்து இப்போ இதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கோடிங் இருக்குது. வேரியபிள் டேட்டா டைப்ஸ் இன் பவர் ஷெல். பாருங்க, இது இந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பார்க்கலாம்னா, எப்படி வந்து இண்டிஜர் ஸ்ட்ரிங், இண்டிஜர், பூலியன், டேட் டைம், டபுள் எக்ஸ்பிளிசிட்டா டிக்ளேர் பண்ணி இன்டோல் அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்து எக்ஸ்பிளிசிட்டாவும் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே பாருங்க ரைட் ஹோஸ்ட் வச்சு நம்ம அவுட்புட்டை ஷோ பண்றோம். கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நீ விண்டோ வந்துடும். பேஸ்ட் வேரியபிள் டேட்டா டைப்ஸ் இன் பவர் ஷெல். ஸ்ட்ரிங்குக்கு எப்படி யூஸ் பண்றோம், இன்டீஜருக்கு எப்படி யூஸ் பண்றோம், பூலியனுக்கு எப்படி யூஸ் பண்றோம், பூலியன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு வரும்ல. அப்புறம் டேட் டைமுக்கு எப்படி யூஸ் பண்றோம், கெட் டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். டபுளுக்கு எப்படி யூஸ் பண்றேன், எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நீங்க எப்படி ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்றது, இந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம எப்படி கால் பண்றது பார்க்கலாமா? ரன் பண்றேன். பாருங்க, இது ஒவ்வொரு இடக்கும் கீழேயே இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங் டாலர் எஸ்டிஆர் ரைட் கோர்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகி டாலர் எஸ்டிஆர் கால் பண்ணணும் டேட்டாபேஸ், கரெக்டா? அடுத்து இன்டீஜர்னு பிரிண்ட் ஆகி டாலர் நம்ம வேல்யூ வந்து அங்க ஷோ பண்ணணும். என்ன டாலர் நம்மள 100, ஓகேவா? அடுத்து பூலியன் அப்படின்னு பிரிண்ட் ஆகி டாலர் இஸ் ஆக்டிவ், அதுல என்ன வேல்யூ இருக்கோ அது ஷோ ஆகணும். அது என்ன ட்ரூ. டுடேஸ் டேட் அப்படின்னு பிரிண்ட் ஆகி இன்னைய டேட் வித் டைம் அதோட பிரிண்ட் ஆகும். அது என்ன 9/10/2025 9:58 இந்த நாட்டோட டைப்பை சொல்லுது. அடுத்து பிரைஸ், பிரைஸ்னு பிரிண்ட் ஆகி டாலர் பிரைஸ், டாலர் பிரைஸ் என்ன இங்க வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ டாலர்லாம் ரொம்ப கூட போயிடுச்சு. அந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 45.67 இருக்கு. அடுத்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நீங்க ஒரு டைப்பை டிக்ளேர் பண்றது இந்த மாதிரி தான். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இன்ட்டு டாலர் ஏ ஈக்குவல் டு 5, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் டாலர் பி ஈக்குவல் டு எஸ்கியூஎல். இப்போ ரைட் ஹோஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிளிசிட்லி டிக்ளேர்ட் இன்டிஜர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு கோலன் வரையும் டாலர் ஏவை கால் பண்ணணும். டாலர் ஏல என்ன இருக்கு, ஒரு இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குது அந்த வேரியபிள்ல. அந்த என்ன இன்டிஜர் வேல்யூ 5 பிரிண்ட் ஆயிடுச்சா. அடுத்து டாலர் பில என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா இருக்குது. அது என்ன பேரு, எஸ்கியூஎல் அப்படின்னு எழுதிருக்கு. இப்போ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஒரு இதுல இந்த டேட்டா டைப்ல வாங்கணும். இப்போ ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ள டேட்டா வேணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணி -30 அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலாம். அது மாதிரி சுச்சுவேஷன். அப்புறம் எனக்கு இந்த ட்ரூவா இருந்தா இதை செய்யி, ஃபால்ஸா இருந்தா அதை செய்ய அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோ பொறுத்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து
ஒரு பவர் ஷெல்ல எப்படி அரே இப்ப நம்ம பார்த்தது தான். அரேங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் ஏ அரே இன் பவர் ஷெல். என்ன பார்த்தீங்கன்னா அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிள்ல கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை சொல்றது தான் அரே அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் நம்பர்ஸ் அதுல என்னென்ன வேல்யூஸ், டாலர் நேம் அதுல என்னென்ன வேல்யூஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்றது தான். இது இன்டீஜர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இது எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா டாலர் நம்பர்ஸ் அந்த வேரியபிள் நேம் பிராக்கெட்டுக்குள்ள 0. செகண்ட் அப்படின்னா எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப 0ன்னு ஆரம்பிக்கும். 0ன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 1ன்னா செகண்ட் எலிமெண்ட். அதை நான் வச்சுங்க. அரேல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள என்ன நம்பர் கொடுத்துறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட். 0ன்னு வந்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் நம்பரு, ஃபர்ஸ்ட் வேல்யூ. 1ன்னு வந்தா செகண்ட் வேல்யூ, 2ன்னு வந்தா தேர்ட் வேல்யூ, 4ன்னு 3ன்னு வந்தா அது மாதிரி எப்பயுமே அடுத்தடுத்த வேல்யூவா வரும். வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரேவில் எப்படி லூப் பண்ணுவோம்னா ஃபார் ஈச்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி டாலர் நேம் இன் டாலர் நேம்ஸ் அப்படின்னு கால் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இந்த டாலர் நேம் கால் பண்ணுவோம். இது அவுட்புட்டா ஷோ பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்ப இது எப்படி யூஸ் பண்றது? ஒரு PowerShell script that shows how arrays in PowerShell can hold mixed data types. வெவ்வேறு விதமான டேட்டா டைப்ஸை ஹோல்ட் பண்ணி எப்படி PowerShellல அரே யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கறத பார்த்துலாமா? சரி, ஓகே. வரிசையா எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சு பாருங்க. வரிசையா என்னோட ப்ரோக்ராம் எங்க இருக்குது? மிக்ஸ்டு டேட்டா டைப் இது வரையும். இதுல என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன்ஸ், டபுள்ஸ், டேட் டைம்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரே அரேல வாங்க போறோம். எப்படி ஒவ்வொரு ஐட்டமா பை இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ண போறோம், எப்படி லூப் பண்ண போறோம், எப்படி வேல்யூ அதோட டேட்டா டைப்பை நம்ம ஷோ பண்ண போறோம். அதான் ஓகேவா? இப்போ பாருங்க எப்படின்ட்டு. பழசே காப்பி ஆகுது. சரி, இப்போ பாருங்க எல்லாம் காப்பி ஆகும் இருந்திருக்கு. வந்துச்சு பாருங்க, நல்லா பாருங்க. கிரியேட்டிங் மிக்ஸ்ட் அரே வழக்கமா என்னன்னா ஒரே வேல்யூவை யூஸ் பண்ணி பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூ. கரெக்டா? இப்போ ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன், டெசிமல், இது வந்து டேட் டைம். பாருங்க டாலர் மிக்ஸ்டு அரே அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி இது ஒரு அரே வேரியபிள் அட்டுன்னு கொடுத்துட்டு அரேன்னு வந்தாவே அட்டுன்னு கொடுத்து பிராக்கெட் வந்துடும், டபுள் கோட்ஸ். ஒவ்வொரு டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வருமா இல்ல வரா இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸ்க்குமா, இன்டிஜர்ங்கிறதுனால 35 டாலர், இது பூலியன்ங்கிறதுனால ட்ரூவா ஃபால்ஸா, டெசிமல் வேல்யூ, இது ப்ரைஸுக்காக. அடுத்து என்ன டேட், டுடே டேட், கெட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இதை நான் கால் பண்ண பிறகு டாலர் மிக்ஸ் அரே
அப்படிங்கிறத நான் ஃபுல் அரே நான் ஷோ பண்றேன். அது எப்படி வருது பாருங்க, வரிசையா வருது பாருங்க. குமார், இதோட அவுட்புட் இதுதான், இந்த இருக்கு பாருங்க. குமார் 35, சாரி, இதுதான் அந்த அவுட்புட். குமார் 35 ட்ரூ, அந்த பிரைஸ், அந்த டாலர் வேல்யூ. அடுத்து டேட் டைம். ஓகே, அடுத்து இங்க பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்ட் அக்சஸ் பண்றது. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கால் பண்றப்ப அந்த வேரியபிள் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 0ன்னு போடணும். செகண்ட் எலிமெண்ட்டை கால் பண்றப்ப 1. இது வந்து செகண்ட் எலிமெண்ட். இது தேர்ட் எலிமெண்ட். என்னது? இந்த பூலியன் வேல்யூ $2 இருக்குல்ல. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட்டை கால் பண்றப்ப இந்த வேல்யூ இங்க ஓடியாரும். ஃபிஃப்த் எலிமெண்ட்டுக்கு 4ன்னு கொடுக்கணும். இந்த கெட் டேட் உள்ள வந்துடும். இப்போ இதை லூப் பண்ணி எப்படி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போறோம். இது பாருங்க, இதுக்கு ஃபுல்லா ஆன்சரு இந்த இதுதான். நேம், குமார், ஏஜ், ஆக்டிவ், பிரைஸ், டுடேஸ் டேட். அடுத்து லூப்பிங் த்ரூ அரே அண்ட் டிஸ்பிளே டைப் பிளஸ் வேல்யூ. இதை பாருங்க, டாலர் ஐட்டம் இன் டாலர் மிக்ஸ்ட் அரே. இப்போ என்ன பண்ண போகுது, ஒன்னை அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத பவர் ஷெல்லே உங்களுக்கு சொல்ல போகுது. நான் சொன்னல, ஆட்டோமேட்டிக்கலாவே அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்ததுன்னா இது இந்த டைப் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னல. அப்ப என்ன பண்ணோம், ஃபார் ஈச் ரைட் ஹோஸ்ட்ங்கிறது இந்த இதை பிரிண்ட் பண்ணிடும். லூப்பிங் த்ரூ மிக்ஸ்ட் அரே வித் டைப் இன்ஃபோ ஃபார் ஈச் டாலர் ஐட்டம் இன் டாலர் மிக்ஸ்ட் அரே. இப்போ இந்த மிக்ஸ்ட் அரேக்குள்ள டாலர் ஐட்டங்கிறத நம்ம கால் பண்ண போறோம். என்னன்னு பாருங்க, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ரைட் ஹோஸ்ட் வேல்யூ கோலன் டாலர் ஐட்டம் பைப் டைப் கோலன் டாலர் ஐட்டம் டாட் கெட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனு டாட் நேம் இப்படின்னு கால் பண்ணீங்கன்னா ஒன்னா போறோம். இந்த மிக்ஸ்ட் அரேல எத்தனை வேல்யூ இருக்கு? 1 2 3 4 5 இருக்கா? 5 தடவை இந்த லூப் சுத்தம். ஃபர்ஸ்ட் என்னத்தை எடுத்துட்டு வரோம்? இந்த குமார். குமார் என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். வேல்யூங்கிற இடத்துல ஐட்டம், அது அந்த இடத்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ இங்க ஒடியாந்து உட்காந்துரும். டைப்புங்கிற இடத்துல நம்ம டைப் என்ன டேட்டா டைப்னு தானே கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் இந்த டைப் கோலம் கொடுத்து டாலர் ஓப்பன் பிராக்கெட்ல டாலர் ஐட்டம் டாட் கெட் டைப் அப்படின்னு ஒன்று கால் பண்றது. இது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இந்த வேலை. டாட் நேம். இப்போ பாருங்க, டைப் என்ன சொல்லிடுது? ஸ்ட்ரிங். அடுத்தது இது இன்டிஜர் 32. இதை பாருங்க, டைப் பூலியன். இது டபுள் டாலர் வேல்யூ. அடுத்து இது டேட் டைம். இது உங்களுக்கு புரியுதுல்ல? பாருங்க, அதை மட்டும் ரன் பண்றேன். ரைட் ஹோஸ்ட் மிக்ஸ்ட் அரே டாலர் மிக்ஸ்ட் அரே மிக்ஸ்ட் அரே கோலன் இந்த மிக்ஸ்ட் அரே இருக்கிற 5 வேலையும் டைரக்டா அப்படியே ரோவா ஓட்டி விட்டுச்சு பாருங்க. இப்போ இதையே நான் ஒன்னா ரன் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும்னா இது என்ன வருது? குமார்னு வருது. செகண்ட் வேல்யூ இருந்தா இப்போ 0 அப்படின்னா இது எப்பயுமே அரே வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி நம்ம சொல்லணும்? அந்த டாலர் வேரியபிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் 0. இது 1 செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ 2ன்னு கொடுக்கணும், ஃபோர்த் வேல்யூ 3ன்னு கொடுக்கணும், ஃபிஃப்த் வேல்யூ 4ன்னு கொடுக்கணும். இது உங்களுக்கு புரியுதுல்ல? இது டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஒரு ஹேஷ் டேபிள் எப்படி பவர் ஷெல்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரிங்கு, இன்டிஜரு, பூலியன், டெசிமல், வேற என்ன பார்த்தோம்? கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அரே, ஒரு சேம் டேட்டா டைப்ல அரே எப்படி டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்றதுன்னு பார்த்தோம். வெவ்வேறு டேட்டா டைப்ஸ் கலர் மிக்ஸ்டா. இப்போ